அனைவருக்கும் வணக்கம். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு முதல் கண் வணக்கம். ஏன்னா, நாங்க ரீசென்ட் டைம்ல வந்து நெறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா படத்தையும் வந்து கொண்டு சேர்க்கல உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் தூக்குதுறை. தூக்குதுறையோட டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா, எங்களோட உத்தரா புரொடக்ஷனுக்கு இதுதான் முதல்ல பெரிய படம். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து புரொடியூசர் அரவிந்த் சாருக்கும், கோ புரொடியூசர் வினோத் சாருக்கும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமா நான் நன்றி சொல்லணும்னா டென்னிஸ் அண்ணன். ஏன்னா அவரு தான் வந்து இந்த படம் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவா எனக்கு ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய சவாலா எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டென்னிஸ் அண்ணன். ஏன்னா இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் பண்றது ரொம்ப போராட்டமா இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்து எங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கிற மாதிரி ஷோஸ் கிடைக்கிற மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இந்த படத்துலயும் வந்து என்னன்னா பெரிய படம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னாலும் அதுலயும் சவால் இருக்கு. ஏன்னா இங்க வந்து அந்த அளவுக்கான பெரிய மிகப்பெரிய கார்பரேட்டோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ரீசெண்ட் டைம்ல வந்த நிறைய பெரிய படங்கள்ல வந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா மக்கள் கூட்டம் இல்லைன்னாலும் அந்த படங்கள் வந்து திரையரங்கம் வந்து ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சிருக்கு. இருந்தாலும் நல்ல படங்களா இருந்தா அதுக்கு வந்து என்னைக்குமே வந்து மக்களும் பத்திரிகையாளர்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து தூக்குதுறை வந்து ரொம்ப சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் சார், இந்த மாதிரி வந்து லெஜெண்ட் சுந்தர்சி சார், அவங்களுக்கு அப்புறமா வந்து யங் டைரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டா ஒரு காமெடி சப்ஜெக்ட் யாருமே பண்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டா பண்ணது வந்து டென்னிஸ் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே மெயினா ட்ரக்ஸ், அப்புறம் அடுத்ததா வந்து கத்தி ரத்தம் துப்பாக்கி இந்த மாதிரி ஒரு மூடு இப்படிதான் போயிட்டு இருக்கு. நேத்து கூட நாங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயமா பேசும்போது கூட அங்க கூட அதான சொன்னாங்க. கதை சொல்றதா இருந்தா முதல்ல வந்து கத்தி துப்பாக்கி எல்லாம் இல்லாம கதை சொல்லுங்கன்னா பாதி டைரக்டர்ஸ்க்கு இன்னைக்கு அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம கல்ச்சரோட நம்ம இன்னைக்கு மதுரை மண்ணு இந்த தேனி மண்ணு இந்த மாதிரி ஒரு ஜானர் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு காமெடி படம் வந்து இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது இல்லை அப்படின்றது. வராததுக்கு வந்து இது கூட ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அதே மாதிரி ஒரு ரத்தம் கத்தி இப்படி காட்டும் போது ஃபேமிலி ஓரியன்டா இருந்தா மக்கள் வருவாங்க. அப்படி வரலன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான படைப்பை நம்ம கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அந்த வகையில வந்து மிக ஒரு கரெக்டான படைப்பா வந்து இந்த தூக்குதுறை இருக்கு. ஸோ இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாரையுமே நான் அந்த ஃபுல் படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இந்த படத்துக்கு அப்புறம் வேற ஒரு தளத்துல இருப்பாங்கன்றது எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும், தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல குடும்ப படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ நீங்கெல்லாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்பவுமே ஒரு ஒரு சின்ன படங்கள்ல இருக்கிற ஒரு ஒரு சில பிரச்சனைகள் தான் இங்கேயும் இருக்கு. இன்னமும் அது இருந்துட்டு தான் இருக்கு. நான் குறிப்பா எங்களோட தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து இன்னும் இயக்குனர் சங்கம் எல்லாத்துக்குமே சேர்ந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், அது திரும்பவும் அதே தான் வைக்கிறேன். அப்ப அவர் சார் சொன்னாங்க 90% வந்து இன்னைக்கு சின்ன படங்கள் இருக்கிற தயாரிப்பாளர்கள் தான் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இது இங்க நிறைய கார்பரேட் கையில இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியல. சோ அதை வந்து இங்க மாத்துறதுக்கு இங்க இருக்கிற சங்கங்கள் எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு 5 ஓடிடியை மட்டுமே வந்து எல்லாருமே நினைச்சு படம் பண்ணி அவங்க வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட படத்துக்கு எல்லாருமே காத்திருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இங்க வந்து இருக்கு. இதை வந்து நம்ம மாத்தணும். இது எந்த அளவுக்கு வந்து பிசினஸா வந்து இங்க இருக்கிற சங்கங்கள்லாம் ஒண்ணு கூடி பண்றாங்களோ அதுதான். ஏன்னா 90% ஒரு வருஷத்துல சின்ன படங்கள் தான் அதிகமா வருதுன்னு சொல்றாங்கல்ல. சோ இது வந்து ரெகுலர் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இதே மாதிரி நம்ம ஒரு 10 ஹீரோ படம் ஒரு 8 ஹீரோ படங்கள் மட்டுமே தான் இன்னமும் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும். சேட்டலைட் ஆகட்டும், ஓடிடி ஆகட்டும், ஓவர்சீஸ் ஆகட்டும், மற்ற அதர் லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே வந்து இவங்க வந்து ஒரு கோரிக்கையா வந்து ஸ்ட்ராங்கா வைக்கணும். ஒரு விழா பண்றாங்க, அந்த விழால வந்து சொல்றாங்க. ஆனா அது நடக்குதா அப்படின்னா இங்க எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய சின்ன படங்கள் வந்து இன்னைக்கு வியாபாரமும் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல வந்து நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு 300 படம் வந்து வியாபாரம் ஆகாத படங்கள் வந்து நான் ஒரு கேட்டலாகே வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சங்கங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா இப்போ அரவிந்த் சார் மாதிரி வந்து ஒருத்தர் யூஎஸ்ல போய் இருந்தாலும் இன்னைக்கு அங்க இருந்து வந்து இந்த படத்துக்காக ஒரு 10 டேஸ் ஸ்பெண்ட் பண்றாருன்னா சினிமாவை வந்து விரும்புறாங்க. அந்த சினிமாவில் இருக்க ஒரு 400 தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவரை பார்த்துட்டு பின்னாடியே வராங்க, ரெடியா இருக்காங்க. ஸோ அதுக்கான உத்தரவாதம் மட்டும் இங்க இருக்கிற சங்கங்களும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமா இருக்கக்கூடிய வியாபாரி எல்லாருமே சேர்ந்து
இதை செய்யணும் அப்படின்றதுதான் என்னோட உத்தரா ப்ரொடக்ஷன் சார்பா ஒரு கோரிக்கையா இருக்கிறேன். நிச்சயம் இந்த தூக்குதுறை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி டீம் வந்து ஒரு சின்ன படத்தை பார்த்து வராங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர்கள் தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இது போல நிறைய படங்கள் வர்றதுக்கு சப்போர்ட் ஆகும். தேங்க்யூ.